வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆட்டம் ஒரிஜினல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5வது டெஸ்ட் போட்டி நாளை சிட்னி மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. அதனுடைய பிரிவியூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. அதில் 4 டெஸ்ட் போட்டிகள் நிறைவடைந்துள்ளன. முதல் போட்டியில் இந்திய அணியும், 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றது. 3வது போட்டி மழையின் காரணமாக டிரா ஆனது. 4வது போட்டியில் மீண்டும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று இந்த தொடரில் 2-1 அப்படின்னு முன்னிலை பெற்றிருக்கிறது. சிட்னி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 8 டெஸ்ட் மேட்சோடைய ரிசல்ட் அடிப்படையா வச்சு பார்க்கும் பொழுது டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1-2, டீம் பேட்டிங் செகண்ட் 1-2, 4 போட்டிகள் டிரா ஆயிருக்குங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 423, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 328, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 309, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 278. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 622 for 7 by India versus Australia in 2019. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 649 for 7 by Australia versus England in 2018. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 400 all out by India versus Australia in 2012. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 334 for 5 by India versus Australia in 2021. லோவஸ்ட் டோட்டல் இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 42 ஆல் அவுட் பை ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. டாப் 5 ஹையஸ்ட் சேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 219 for 4 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 1980. அடுத்ததா 280 for 6 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து இன் 1985. 275 for 8 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 1907. 276 for 4 Australia versus England in 1818. 288 for 2 Australia versus South Africa in 2008. Lowest score defended அப்படின்னு பார்க்கும் பொழுது 97 all out by Australia versus England. விக்கெட் சம்மரி என்ன இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமர்ஸ் 67%, ஸ்பின்னர்ஸ் 33%. இந்த மைதானத்தில் யாரெல்லாம் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரிக்கி பாண்டிங் 1480 runs, ஆலன் பார்டர் 1177 runs, கிரெக் சாப்பல் 1150 runs, டேவிட் பூன் 1127 runs, ஸ்டீவ் வா 1084 runs, ஸ்டீவ் ஸ்மித் 1059 runs, உஸ்மான் கவாஜா 832 runs. மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிக்கி பாண்டிங் 6 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலி ஹேமாண்ட், உஸ்மான் கவாஜா, ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், டேவிட் பூன், கிரெக் சாப்பல், மேத்யூ ஹைடன் இவங்க எல்லோருமே 400 அடிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் என்ன இந்த மைதானத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலி ஹேமாண்ட் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த பேட்ஸ்மேன் 161.60 வச்சிருக்காருங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது சச்சின் டெண்டுல்கர் 157, உஸ்மான் கவாஜா 104, மைக்கேல் ஹசி 94, மார்னஸ் லபுஷேன் 81.55, ஸ்டீவ் ஸ்மித் 70.60. ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது இப்போ விளையாடக்கூடிய உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித் இந்த 3 பேருமே இந்த கிரவுண்டில் நிறைய ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே இந்த புள்ளி விவரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்ததா மோஸ்ட் விக்கெட்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெய்ன் வார்னே 64 விக்கெட்ஸ், ஸ்டூவர்ட் மெக்கில் 53 விக்கெட்ஸ், கிளென் மெக்ரா 50 விக்கெட்ஸ், நேதன் லயன் 48 விக்கெட்ஸ் அண்ட் சார்லஸ் டர்னர் 45 விக்கெட்ஸ். அடுத்ததா கடைசி 2 டெஸ்ட் மேட்சஸ் எஸ்சிஜியில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோதின போட்டியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமே. முதல்ல 2021 வருவோம். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 338 ஆல் அவுட்டு, இன் ரிப்ளை இந்தியா 244 ஆல் அவுட். அதற்கப்புறம் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண ஆஸ்திரேலியா 312 for 6 டிக்ளேரு. அடுத்து பேட் பண்ண இந்தியா 338 for 5. ஸோ அந்த போட்டி ட்ரா ஆகியிருக்கும். அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவுடைய அந்த பவுலிங் ஃபிகர்ஸை பாருங்களேன். அஸ்வின் 24 overs 1 maiden, விக்கெட் எதுவும் எடுக்கல, 74 ரன்கள் கன்சீட் பண்ணி எக்கானமி 3.1. ஜடேஜா 18 ஓவர்கள் பவுலிங் போட்டு 3 மெய்டன்ஸு 62 ரன்ஸ் அண்ட் 4 விக்கெட்ஸ், எக்கானமி 3.4. செகண்ட் இன்னிங்ஸில் அதே போல் பவுலிங் ஃபிகர்ஸ் பாருங்களேன். அஸ்வின் 25 ஓவர்கள் பவுலிங் போட்டு 1 மெய்டன் 95 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட், எக்கானமி பார்த்தீங்கன்னா 3.8. அடுத்ததா 2019 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 622 for 7. இன் ரிப்ளை ஆஸ்திரேலியா 300 ஆல் அவுட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ்திரேலியா தான் பேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல 6 ரன்களுக்கு விக்கெட் எதுவுமின்றி அந்த போட்டி ட்ரா ஆயிருக்கும். அதே போல் பவுலிங் ஃபிகர்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா 32 ஓவர்ஸ் பவுலிங் போட்டு 11 மெய்டன்ஸு, 73 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ். எக்கானமி 2.3. குல்தீப் யாதவ் 31.5 ஓவர்கள் பவுலிங் போட்டு 6 மெய்டன்ஸு, 99 ரன்ஸ் விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார். எக்கானமி 3.1. ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது சிட்னி மைதானத்தில் இந்திய அணி 2 ஸ்பின்னர் வச்சு தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. 2 பேருமே நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ரன்னு கொடுக்காம ஒரு டீசெண்டான பவுலிங் போட்டால் மட்டும்தான் இந்த போட்டியில் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பும்ரா மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. மற்ற பவுலர்ஸ் யாருமே நல்லா போடலை அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸோடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இந்த போட்டியில் இருந்தே ஆகணும் இந்தியா தரப்பிலிருந்து அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த சிட்னி மைதானத்தோடைய பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய மெல்பர்ன் மாதிரியான சிமிலர் கைண்ட் ஆஃப் அ பிச் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெல்பர்ன் மைதானத்தில் 3rd and 4th இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மைதானத்தில் அந்த பிரச்சனை கிடையவே கிடையாதுங்க. 3rd இன்னிங்ஸிலும் சரி 4th இன்னிங்ஸிலும் சரி நிறைய ரன்கள் அடிக்க முடியும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் வந்துட்டு மெதுவாடணும். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் ஆடினீங்கன்னா நிறைய ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்னி மைதானத்தில் அடிக்கடி மழை குறுக்கிடுறத நம்மளால பார்க்க முடியுங்க. அதனால தான் என்னவோ தெரியல நிறைய போட்டிகள் வந்துட்டு இந்த மைதானத்தில் டிராவை நோக்கி போகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 4ல் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லோருமே இந்த சிட்னி மைதானத்தில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் உண்மை. அதுக்கு என்ன சிம்பிள் ஒரே ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பால்ஸ் ஆடி இருக்காங்க. உதாரணத்துக்கு உஸ்மான் கவாஜாவை எடுத்துக்கோமே, ஓப்பனிங் வர்ற அவரு நிறைய டைம் எடுத்து ஆடி ரன்ஸ் அடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸ்டீவ் ஸ்மித்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தாலும் அதற்கப்புறம் அவருடைய வழக்கமான பாணியில் ஆடுறதை நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்தியன் டீமுக்கு வருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 7 பேட்ஸ்மேன்களா அதில் குறைந்தது 4 அல்லது 5 பேட்ஸ்மேன்கள் நான் 100 பால் ஆட போறேன்பா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல நான் முதல் இன்னிங்ஸ்ல 100 பால் ஆட போறேன் அப்படிங்கிற இலக்கோட வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைதானத்துல அவ்வளவு சீக்கிரமாலாம் உங்களால விக்கெட்லாம் எடுக்கவே முடியாதுங்க. அதே போல ஆம வேகத்துல நகரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரன்ஸ் அடிக்கலாமா அப்படின்னு நீங்க அதிரடியா ஆடணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்க பேஷன்ஸை கடைபிடிச்சு ஆடினீங்க அப்படின்னா பெரிய இலக்கை நோக்கி போக முடியும். அதே போல யாரு டாஸை வின் பண்றாங்களோ அந்த அணி பேட் பண்ணி பெரிய லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தாங்க உண்மை. அடுத்ததா இரு அணிகளுடைய பிளேயிங் 11 பார்ப்போமே. முதல்ல ஆஸ்திரேலியன் டீமுக்கு வருவோம். சாம் கான்ஸ்டஸ், உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நேதன் லயன் அண்ட் ஸ்காட் போலண்ட். உங்களுக்கு இதில் மிச்சல் மார்ஷை தவிர மீதி அனைவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் தாங்க ரன்ஸ் அடிக்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். பவுலர்ஸ்ல நான் 2 பேரை முக்கியமாக குறிப்பிடணும்னு நினைக்கிறேங்க. ஒன்று ஸ்காட் போலண்டு. அவர் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அருமையாகவே போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணுங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் ரன்ஸும் அதிகமாக கொடுக்கறதில்ல, முக்கியமான தருணங்களில் விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பை அளித்து வர்றது உண்மையிலேயே அந்த டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் நேத்தன் லயன் எடுத்துக்கோமே, இந்த போட்டியில் அதாவது சிட்னி மைதானத்தில் ஏதோ ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாரோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன் அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் ஏற்கனவே இவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கு ஏற்றார் போல இந்த மைதானம் அவருக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்ததா இந்தியன் டீமுடைய பிளேயிங் 11 வருவோமே. யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ்.
இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதே சேம் காம்பினேஷனில் தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன் அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கும் சரி விராட் கோலிக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி அப்படின்னு சொல்லாங்க. ஏற்கனவே அவங்க சொதப்பிட்டாங்களே, மறுபடியும் அதே சொல்றியப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் இந்த 2 பேருமே அவங்களுடைய குவாலிட்டியை காமிப்பாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ரன் வராமல் இல்லைங்க. ஓரளவுக்கு ரன்ஸ் அடிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொதப்பியிருந்தார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும் கூட நிச்சயமாக வந்துட்டு இந்த போட்டியில் அவருடைய பெரிய இன்னிங்ஸை பார்ப்போமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ரோஹித் சர்மா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. ஏன்னா அவர் சுத்தமாகவே வந்துட்டு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. மற்றபடி இந்தியன் டீமில் வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் நிதிஷ் ரெட்டி அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த சீரீஸ் முழுக்கவே சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே போலவே இந்த போட்டியிலும் ஆடினாங்க அப்படின்னா அது நிச்சயமா இந்திய அணிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்ததா ஃபேண்டசி 11 பார்க்கலாம். ரிஷப் பண்ட், மார்னஸ் லபுஷேன், டிராவஸ் ஹெட், கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்டீவ் ஸ்மித். ஆல்ரவுண்டர்ஸில் நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஸ்காட் போலண்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நேதன் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் டிராவஸ் ஹெட், மார்னஸ் லபுஷேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித். வைஸ் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஸ்காட் போலண்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அதே போல் உங்களுடைய ஃபேண்டசி 11 என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். இந்த சிட்னி டெஸ்ட்டில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பார்டர் கவாஸ்கர் கோப்பையையும் தக்க வைக்க முடியும். அதே சமயம் WTC ஃபைனலுக்கான ரேஸிலும் நீடித்திருக்க முடியும். ஸோ இந்திய அணிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அது வெற்றி மட்டும்தாங்க. அதை நோக்கி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் முழுக்க ஹையாக இருந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா நிச்சயமாக நம்ம ரசிகர்கள் மறுபடியும் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ஆளாகுவாங்க. ஸோ அதையெல்லாம் கடந்து ஒரு வெற்றியோட நம்ம இந்த ஆண்டை தொடங்குவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தற்பொழுது நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியில் ஒரு மாற்றம் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, மிச்சல் மார்ஷ் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே 4 போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை சரியாக அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதன் காரணமாக பியூ வெப்ஸ்டர் அப்படிங்கிற அறிமுக வீரர் இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப்புக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக யார் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற தகவல் இன்னும் நமக்கு சிட்னி மைதானத்திலிருந்து கிடைக்கவில்லை.